ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி பற்றி தான் பார்க்க போகிறோம். தக்காளிக்கு ஏற்ற சாயில்னு பார்த்தோன்னா நல்ல வளமான மண்லாமே தக்காளி நல்லாவே வரும். கிளைமேட்னு பார்த்தோன்னா 15 to 20 டிகிரி செல்சியஸ் தான். ஏன்னா அப்போ தான் ஃப்ரூட் வந்து நல்லா செட் ஆகும். அப்புறம் நம்ம இந்த தக்காளியை நடவு செய்கிறதுக்கு முன்னாடி அந்த தக்காளியோட விதைகளை வந்து ஃபங்கிசைடால் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி இந்த இந்த விதைகள் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குமா, அதனால நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது இந்த மண் இதெல்லாம் வச்சு கோட்டிங் கொடுத்தா அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த மண்ணை வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து 2 டைம்ஸ் நல்லா ப்ளவ் பண்ணிக்கணும். அதாவது விழுது விட்டுக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அந்த பெட்டு ரெடி பண்ணி லெவல் பண்ணிக்கணும். அது கூட நம்ம லாஸ்ட்டு உழுகிறதுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணணும்னா, எஃப்ஐஎம் அதே மாதிரி நீம் கேக்லாம் யூஸ் பண்ணி நம்ம உழுதுக்கணும். அப்புறம் இந்த இதில் வந்து மல்ச்சிங் போடுவாங்க. அப்போ தான் வீடு வந்து கண்ட்ரோலாக இருக்கும். அப்புறம் இரிகேஷன் பார்த்தோன்னா ட்ரிப் இரிகேஷன் யூஸ் பண்ணுவாங்க. டெய்லியும் அந்த இதுக்கு தண்ணி ஊற்றினா தான் அதோட ஃப்ரூட்டும் சரி, செடியும் சரி நல்லாவே வளர்ந்து ஈல்டு தரும். அப்புறம் இந்த தக்காளிக்கு வந்து ஸ்டாகிங், அதாவது அது வந்து சப்போர்ட்டுக்காக ஒரு குச்சி வச்சுருப்பாங்க. அப்போ தான் வந்து ஒரு தக்காளியும் இன்னொரு தக்காளியும் டிஸ்டர்ப் பண்ணாமல் நல்லாவே வளரும். அப்போ தான் நல்லா லென்த்து வளர்ந்து அது வந்து நல்லாவே காய்கள்லாம் வந்து தரும், ஈல்டும் நல்லாயிருக்கும். இந்த தக்காளியை பார்த்தோன்னா நம்ம ஸ்டேஜஸில் வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு மெச்சூர் க்ரீன் ஸ்டேஜு, இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா க்ரீனிஷாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டேர்னிங் ஸ்டேஜு, இது வந்து லைட்டாக கொஞ்சம் ஃப்ளஷ்ஷாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து பிங்க் ஸ்டேஜு, இது வந்து லைட்டாக அப்போ தான் வந்து கலர் வர ஆரம்பிச்சிருக்கும். ரைப்பனிங் ஸ்டேஜு, இந்த இடத்துல வந்து நல்லா ரெட் கலரில் வந்திருக்கும் டொமேட்டோஸ். என்ன பண்ணுவோன்னா, இதை வந்து கிரேடிங் பண்ணுவோம். நம்ம மார்க்கெட்டுக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி தக்காளி இவ்வளோ பழுத்திருந்தால் போதும் அந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணுவோன்னா கிரேடிங் பண்ணி அதை அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், பேக்கிங் பண்ணுவோம். பேக்கிங் பண்ணி நம்மளுக்கு எந்த மார்க்கெட்டுக்கு போகணும் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணி அந்த மார்க்கெட்டுக்கு கொண்டு போயிட்டு கொடுத்து நம்ம வந்து தக்காளியிலேருந்து நல்ல ஈல்டு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.